இப்போ ஒரு 100 ஏக்கருக்கு ஒரே வகையான நெல்லை வச்சோம்னா நோய் எதிர்ப்பு தன்மையிலிருந்து அந்த வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு நெல்லை வைக்கும்போது பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு 120 நாள் 140 நாள் இந்த மாதிரி வேரியேஷன் வரும். அறுவடை ஒரே மாதிரி வராது. இது இந்த சத்தி சுகர்ஸ்க்காக விவசாயிகள் இந்த இடத்த தானமா வழங்கி போட்ட ரோடு. இன்னொன்னு எப்படின்னா அப்புறம் இந்த நெல்லை டெண்டரிங் இருக்கிறதுனால இங்க அறுக்கிற நெல்லை இங்க வச்சு தான் போட முடியும். அவங்க வயல் நேரம் இவங்க அறுத்து கொட்டி வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் மறுபடியும் அவங்க ஆளுகளை வச்சு மூட்டையா பிடிச்சிருவாங்க. இது ஒரு சிப்பம் 41 கிலோ அந்த மாதிரி பிடிச்சிருவாங்க. அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ன் தண்ணி அப்படின்னா சித்திரை 5ஆம் தேதி இணைக்கி விடுவாங்க. அந்த தண்ணி கரெக்டான டைமுக்கு வந்துருச்சுனாங்க அந்த மழை காலத்துல மாட்டாம கரெக்டா வரும். இப்ப புரட்டாசியில் அறுவடை வரதுனால 4 நாளா மழை இல்லாம இருக்காட்டி பரவாயில்ல. மழை வந்துருச்சுன்னா சிரமமாயிடும். இப்பதான் அறுவடை ஸ்டார்ட் ஆயிருக்குது. நெல்லை நீங்க இப்ப ஏக்கர கணக்கில் இருக்கிற நெல்லை மழை பெய்யும் போது நாம அதை தடுக்க முடியாது. லாஸ் முளைச்சிடும். ஒரு 4 நாள்ல முளைச்சு வந்துடும். முதல்ல ஏக்கருக்கு 12 பொதி விளையும். அதாவது 12 பொதினாங்க 66 கிலோ மூட்டையில, அதாவது பிளஸ் 48 மூட்டை வரைக்கும் வரும். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா 32 35 மூட்டை தான் விளையும். அது ஆக்சுவலா இதுவே குறைஞ்சிருச்சு. இப்ப இது 6500 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க பொதி. அப்ப கவர்மெண்ட் டெண்டர் இல்லைன்னா அப்புறம் இன்னும் குறைவான ரேட்டுக்கு தான் போகும். டெண்டர் யூஸ்ஃபுல் தான்.